ஹாய் மக்களே வணக்கம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட்டில் விஜே பார்வதி பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு ட்விட்டர் மீட் வச்சுருந்தாங்க. அதாவது ட்விட்டரில் வந்திருந்தாங்க. நேற்று ஈவினிங் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இருந்திருக்காங்க. சலிக்காமல் அவங்களுடைய ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க எல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க. உண்மையாக ஒவ்வொரு அவங்க கேட்ட கொஷின்ஸும் சரி, ஒரு சில கொஷின்ஸ்லாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததாக சொல்லணும். நிறைய விஷயங்களை வந்து ரசிகர்கள் வந்து ஞாபகப்படுத்தினாங்க. விஜே பார்வதியும் 5 மணி நேரங்க யோசிச்சு பாருங்கள் பதில் சொன்னாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. 5 மணி நேரம் கண்டினியூஸாக இந்த ஸ்பேஸில் இருக்கிறது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன விதமும் சரி, ரசிகர்கள் அவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதும் சரி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே, 26,000 பேர் நினைக்கிறேன். ஐ திங்க் என் சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் 26,000க்கு மேலே வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் ஜாயின் பண்ணி உண்மையாகவே நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து பெரிய பூஸ்டப்பாக இருந்திருக்கும் விஜே பார்வதிக்கு. அடுத்தது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ருதீன் நாளைக்கு நைட்டு 10 வந்து கம்ரு ஸ்குவாட், அதான் அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து அதே ஸ்பேஸில் வந்து அவர் ஆன்லைனில் வராரு. ஸோ மக்கள்லாம் அவரோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் அவர்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ ஸோ நீங்கள் போய் கேட்கலாம். அவர் கண்டிப்பாக பதில் சொல்லுவார். அடுத்தது சபரியுமே வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா மக்கள் போய் தாராளமாக கேட்கலாம். அவரோட ஃபேன்ஸ் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட் இந்த மாதிரி வந்து ஸ்பேஸில் வந்து இன்டர்வியூ வர்றதும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறதும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த சீசன் மாதிரி வேறு எந்த சீசன்லேயும் மக்களோட வந்து ஒன்றி போகலை. இருக்கிறதுலே ஒஸ்ட்டான சீசன் பேர் வாங்கினதுக்கு தான் இருக்கிறதுலே மக்கள் வந்து அதிகமாக வந்து ஈர்க்கப்பட்ட கண்டஸ்டன்ட் வந்து இந்த சீசனில் இருக்காங்கன்னு சொல்லணும். உண்மையாகவே வந்து இது ஒரு வியப்பானது தான். மக்களை வந்து அவங்களுடைய பல்ஸை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கணும் உண்மையாக ஒரு சில விஷயத்தில் தெரியலன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குல்ல விஜய் டிவியில், ஸோ அதில் வந்து கண்டஸ்டன்ட்லாம் கலந்துருந்தாங்க ஒரு சிலர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவை பற்றி இந்த அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க தெரியுங்களா, துணிவே சக்தின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு கூட ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க திவ்யாவும் நம்ம அரோராவும். உண்மையாகவே இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இல்லை, கேவலமாக இருந்தால் சொல்லணும். ஏன்னா அவங்க வயசில் வந்து மூத்தவங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோ நாலேஜ் அவங்களுக்கு. ஸோ அவங்க எதாவது தப்பாக எதாவது சொல்லியிருந்தா கூட நம்ம அதை கடந்து போயிடுறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நான் போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்க இப்போ அந்த பாடின ஒரு பாட்டை வந்து பாடுறதுக்கு நம்மலாம் யாருமே கிடையாது. உண்மையாகவே நீங்கள் வந்து விஜே பார்வதி மேலே சொல்கிறீங்கன்னா உங்கள் கண்டஸ்ட்டை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அவங்க அம்மாவை சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவங்க உள்ளே இருக்கும்போது ஒரு ஜென்யூனாக இருந்தாங்க, ஒரு அம்மாவாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் கமருதீனுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தார். உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சாங்கு. ஸோ பார்க்கலன்னா நீங்கள் போய் அதை பாருங்கள் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.